அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 1 பார்த்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டிருக்கீங்க. ஸோ அது இந்த வீடியோல பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ண ஒரு ஹாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? உங்களுக்குள்ளாரே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எந்த காலேஜ் ஜாயின் பண்றாங்க, என்ன எது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோட கவர்மெண்ட் கோட்டாவோட க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் என்னவாக இருக்கும் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத 2023-24 ரேங்கை நம்ம ஆவரேஜா எடுத்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு 2026 மட்டுமே நம்ம எடுக்க 25 மட்டுமே நம்ம யூஸ் பண்ணல. 24, 23, 24, 25 மூணுமே ஆவரேஜ் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு காலேஜா பார்த்தலாம். இதுல வந்து சென்ட் பீட்டர்ஸ் அண்ட் கற்பக விநாயகாவும் வரும். பட் ரெண்டுமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா மாறிட்டதுனால வந்து பார்த்தா நீங்க அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரைட். சிஎம்சி வெள்ளூர் ரேங்க் 302 மேல தான் கிடைக்கும். 629 மார்க் ஓசிக்கு பொறுத்த வரைக்கும். பிஹெச்டி கோயம்புத்தூர் ஒரு 5 சொல்லிடுறேங்க, ஒவ்வொரு கேட்டகரியும் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோ மாதிரி தான். பிஹெச்டி கோயம்புத்தூர் 2108 ரேங்க் 550 மார்க் மேல இருந்தா கிடைக்கும். கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் 2877 ரேங்க் 544 மார்க் மேல தான் கிடைக்கும். வேலம்மாள் மதுரை 3363 ரேங்க் 536 மார்க் மேல தான் கிடைக்கும். திருச்சி எஸ்ஆர்எம் 3499 534 மார்க் மேல தான் கிடைக்கும். இங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கும் இந்த ஆர்டர்லயே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பிசி பொறுத்தவரைக்கும் சிஎம்சி வெள்ளூர் 888 ரேங்க் மேல 592 மார்க் தான் கிடைக்கும். பிஹெச்டி கோயம்புத்தூர் இது எல்லாமே ரவுண்ட் 1 திரும்ப சொல்லிடுறேன். பிஹெச்டி கோயம்புத்தூர் 3216 ரேங்க் 538 மார்க் மேல தான் கிடைக்கும். கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் 3318 ரேங்க் 537 மார்க் மேல தான் கிடைக்கும். வேலம்மாள் 3615 ரேங்க் 533 மார்க் மேல தான் கிடைக்கும். டிச்சிஎஸ்ஆர்எம் 3643 ரேங்க் 532 மார்க் மேல தான் கிடைக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் சிஎம்சி 384 ரேங்க் 620 மார்க் மேல தான் கிடைக்கும். பிஹெச்டி 3947 ரேங்க் 528 மார்க் மேல தான் கிடைக்கும். கேஎம்சிஹெச் 4048 ரேங்க் 526 மார்க் மேல தான் கிடைக்கும். இதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இருப்போம். ஏதோ ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்கும். அதை வந்து எடுத்துதான் போட்டிருக்கோம். 3 வருஷமே அவங்களுக்கு சீட் அலாட் ஆனிச்சா அப்படின்னா இல்லாம கூட இருக்கலாம். சிஎம்சி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். வேலம்மாள் 4364 ரேங்க் 522 மார்க். திருச்சி எஸ்ஆர்எம் 4237 ரேங்க் 524 மார்க் மேல தான் கிடைக்கும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎம்சி 847 ரேங்க் 594 மார்க் மேல தான் கிடைக்கும். பிஹெச்டி 4595 ரேங்க் 519 மார்க் மேல தான் கிடைக்கும். கேஎம்சிஹெச் 4724 ரேங்க் 518 மார்க். வேலம்மாள் 5063 ரேங்க் 514 மார்க் மேல தான் கிடைக்கும். டிச்சேஸ்வரம் 5051 ரேங்க் 514 மேல தான் கிடைக்கும். பிசி பொறுத்த வரைக்கும் சிஎம்சி 2757 ரேங்க் 546 மார்க் மேல தான் கிடைக்கும். பிஹெச்டி 10234 ரேங்க் 461 மார்க் மேல தான் கிடைக்கும். கேஎம்சிஹெச் 10528 458 மேல தான் கிடைக்கும். வேலம்மாள் 10952 ரேங்க் 454 மேல இருந்தா கிடைக்கும். திருச்சி 11015 454 மார்க் மேல இருந்தா கிடைக்கும். நம்மளுக்கு எஸ்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஎம்சி 4971 ரேங்க் 515 மார்க் மேல தான் கிடைக்கும். பிஹெச்டி கோயம்புத்தூர் 15065 ரேங்க் 417 மார்க் மேல தான் கிடைக்கும். கேஎம்சிஹெச் 15294 ரேங்க் 415 மார்க் மேல தான் கிடைக்கும். வேலம்மாள் 15989 ரேங்க் 408 மார்க் மேல தான் கிடைக்கும். டிச்சிஎஸ்ஆர்எம் 15732 ரேங்க் 411 மார்க் மேல தான் கிடைக்கும். இந்த எஸ்டி பொறுத்த வரைக்கும் சிஎம்சி 13626 ரேங்க் 430 மார்க். பிஹெச்டி 14836 ரேங்க் 419 மார்க். கேஎம்சிஹெச் 15063 ரேங்க் 417 மார்க். அண்ட் வேலம்மாள் 15621 ரேங்க் 412 மார்க். திருச்சி எஸ்ஆர்எம் 15866 ரேங்க் 409 மார்க் மேல தான் கிடைக்கும். தென் சோ நம்மளுக்கு கற்பக விநாயகா இல்ல, அதை விட்டுலாம். தென் பனிமலர், கற்பகம், மேல்மருவத்தூர், ஸ்ரீமுத்துக்குமரன் அண்ட் அருணை. ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசி பொறுத்த வரைக்கும் பனிமலர் 3719 ரேங்க் 531 மார்க் தான் கிடைக்கும். கற்பகம் 3889 ரேங்க் 528 மார்க். மேல்மருவத்தூர் 3772 ரேங்க் 530 மார்க். ஸ்ரீ முத்துக்குமரன் 4094 ரேங்க் 526 மார்க். அருணை 3886 ரேங்க் 529 மார்க் மேல தான் கிடைக்கும்.
பிசி பொறுத்த வரைக்கும் பனிமலர் 4226 ரேங்க் 524 மார்க். கற்பகம் 4179 ரேங்க் 524 மார்க். மேல்மருவத்தூர் 4143 ரேங்க் 525. ஸ்ரீமுத்துக்குமரன் 4446 ரேங்க் 521. அருணை 4719 ரேங்க் 518 மார்க் மேல இருந்தா கிடைக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பனிமலர் 4484 ரேங்க் 520 மார்க். கற்பகம் 4868 ரேங்க் 516 மார்க். தென் மேல்மருவத்தூர் 4954 ரேங்க் 515 மார்க். முத்துக்குமரன் 5277 ரேங்க் 511 மார்க். அருணை 5375 ரேங்க் 510 மார்க் இருந்தா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எம்பிசி பனிமலர் 5484 ரேங்க் 509 மார்க் மேல இருந்தா கிடைக்கும். கற்பகம் 5414 ரேங்க் 510 மார்க் மேல இருந்தா கிடைக்கும். மேல்மருவத்தூர் 5362 ரேங்க் 510 மார்க். ஸ்ரீமுத்துக்குமரன் 5641 ரேங்க் 507 மார்க். அருணை 5694 மார்க் ரேங்க் 507 மார்க். பனிமலர் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 11461 ரேங்க் 450 மார்க். கற்பகம் 11317 ரேங்க் 451 மார்க். மேல்மருவத்தூர் 11496 ரேங்க் 449 மார்க். ஸ்ரீமுத்துக்குமரன் 11527 ரேங்க் 449 மார்க். அருணை 11881 ரேங்க் 446 மார்க் கிடைக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பனிமலர் 17553 ரேங்க் 394 மார்க். கற்பகம் 15901 ரேங்க் 409 மார்க். மேல்மருவத்தூர் 16424 ரேங்க் 404 மார்க். ஸ்ரீமுத்துக்குமரன் 16046 ரேங்க் 408. அண்ட் அருணை 16450 404 மார்க். எஸ்டி பொறுத்த வரைக்கும் பனிமலர் 17007 ரேங்க் 399 மார்க். கற்பகம் 16364 405. மேல்மருவத்தூர் 15587 412. ஸ்ரீமுத்துக்குமரன் 16929 400. அருணை 17287 396 மார்க்குக்கு இருந்தா கிடைக்கும். தென் தாகூர், சுவாமி, தனலட்சுமி, சோ இதுல சென்ட் பீட்டர்ஸ் விட்டுருங்க. ஓகேங்களா. தாகூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓசி 4148 ரேங்க் 525 மார்க். சுவாமி விவேகானந்தா 2652 ரேங்க் 548. தனலட்சுமி 4093 526 மார்க். மாதா இல்ல. சோ சென்ட் பீட்டர்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல 2 காலேஜ் போனாலுமே சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ நீங்க இந்த ரேங்க் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க. இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் உண்டான ஆர்டர் கூட, சரிங்களா. தாகூர் பிசி பொறுத்தவரைக்கும் 4645 ரேங்க் 519 மார்க். சுவாமி விவேகானந்தா 5052 ரேங்க் 514 மார்க். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 4954 ரேங்க் 515 மார்க். மாதா 5392 ரேங்க் 510 மார்க். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் தாகூர் 5440 ரேங்க் 510 மார்க். சுவாமி விவேகானந்தா 5730 ரேங்க் 506 மார்க். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 622 ரேங்க் 503 மார்க். அண்ட் மாதா 5595 ரேங்க் 508 மார்க். இவன் மாதா இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து அது மேனேஜ்மெண்ட் வரப்ப நம்மளுக்கு வந்து மைனாரிட்டியில வந்துடும். ஓகே. தாகூர் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 5803 ரேங்க் 506 மார்க். விவேகானந்தா 6161 ரேங்க் 501 மார்க். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 639 502 மார்க். மாதா 6421 499 மார்க் மேல இருந்தாவே கிடைக்கும். எஸ்சி பொறுத்த வரைக்கும் தாகூர் 11916 ரேங்க் 446 மார்க். சுவாமி விவேகானந்தா 12424 ரேங்க் 441 மார்க். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 12424 ரேங்க் 441 சேம் இதுதான். தென் மாதா 11341 ரேங்க் 442. எப்படி சார் ஒரே ரேங்க் வரும் அப்படின்னு கேட்காதீங்க, இது ஆவரேஜ் எடுத்து போடுறது. ஓகேங்களா. தென் எஸ்சிஏ தாகூர் பொறுத்த வரைக்கும் 16686 ரேங்க் 402 மார்க். சுவாமி விவேகானந்தா 17936 ரேங்க் 390 ரேங்க் மார்க். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 18093 ரேங்க் 389 மார்க். அண்ட் மாதா பொறுத்த வரைக்கும் 17875 ரேங்க் 391 மேல இருந்தா கிடைக்கும். எஸ்டி பொறுத்த வரைக்கும் தாகூர் 16672 ரேங்க் 402 மார்க். சுவாமி விவேகானந்தா 17929 ரேங்க் 390 மார்க். அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 16464 404. மாதா 17658 390 மார்க் மேல இருந்தா நம்மளுக்கு கிடைக்கும். தென் அன்னபூர்ணா 4 காலேஜ் வச்சுக்கலாம். அன்னபூர்ணா ஓசி 3971 ரேங்க் 527 மார்க். ஸ்ரீ மூகாம்பிகை 2798 ரேங்க் 546 மார்க். பிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5549 ரேங்க் 509 மார்க். ஸ்ரீ மூகாம்பிகை 5462 ரேங்க் 509 மார்க்.
நந்தா 5666 ரேங்க் 507, அன்னை 5995 500 மார்க் 3 மார்க் மேல தான் கிடைக்கும். பிசிஎம் அன்னபூர்ணா பத்துக்கும் 6251 ரேங்க் 500 மார்க், ஸ்ரீமுகாம்பி 6062 ரேங்க் 503 மார்க், நந்தா 6303 ரேங்க் 500 மார்க் அண்ட் அன்னை 6525 498 மார்க் மேல இருந்தா நம்மளுக்கு கிடைக்கும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணா 6394 ரேங்க் 499 மார்க் மேல தான் கிடைக்கும். அண்ட் ஸ்ரீமுகாமிகி 6397 மார்க் 499, நந்தா 6506 ரேங்க் 498, அன்னை 6532 ரேங்க் 497. இது எஸ்சிக்கு அன்னபூர்ணா 12715 ரேங்க் 439 மார்க், ஸ்ரீமுகாமிகி 12324 ரேங்க் 441 மார்க், நந்தா 11756 ரேங்க் 438 மார்க், அன்னை 13480 ரேங்க் 431. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணா 17921 ரேங்க் 390 மார்க், ஸ்ரீமுகாமி 16717 402 மார்க், நந்தா 18011 ரேங்க் 390 மார்க் அண்ட் அன்னை 18135 380 மார்க் மேல தான் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தென் இந்திரா அண்ட் பிஎஸ்பி. இந்திரா பொறுத்த வரைக்கும் ஓசி 4127 ரேங்க் 525 மார்க் மேல தான் கிடைக்கும். தென் இந்திராவை பிசி 5967 ரேங்க் 504 மார்க், இது பிஎஸ்பி 6023 ரேங்க் 503 மார்க். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் இந்திரா 6406 ரேங்க் 499, பிஎஸ்பி பொதுவாக 6501 ரேங்க் 498 மார்க். எம்பிசி இந்திரா 6670 ரேங்க் 496 மார்க், பிஎஸ்பி 6798 ரேங்க் 494 மார்க். எஸ்சி இந்திரா பொறுத்த வரைக்கும் 12936 ரேங்க் 63 ரேங்க் 436 மார்க், இந்திரா 13017 ரேங்க் 436, எஸ்சிஏ 18305 இந்திரா பொறுத்த வரைக்கும் 387 மார்க், பிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் 18659 ரேங்க் 383 மார்க். எஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்திரா 18437 ரேங்க் 385 மார்க் அண்ட் பிஎஸ்பி 18070 ரேங்க் 389 மார்க். ஸோ செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல நம்மளுக்கு கற்பக விநாயகா சென்ட் பீட்டர்ஸ் எடுத்துட்டோம்னாலுமே நம்மளுக்கு 20 காலேஜஸ் இருக்கு. புது காலேஜஸ் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ சீட்ல நம்மளுக்கு எந்த வேரியேஷன் இல்லை. அதனால லாஸ்ட் இயர் மாதிரி நம்மளுக்கு அந்த ரேங்க்ல நம்மளுக்கு ஆவரேஜ் எடுத்து போறப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி காலேஜஸ்க்கு ரேங்கிங் இது பண்ணிருக்கோம். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த ஆர்டரே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? பட் அதை தாண்டி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். என்னோட ஹோம் டவுன் சார், இல்லை ஹோம் டவுனுக்கு நியர்பை காலேஜ் சார், இல்லை சார் எங்க ரிலேஷன் அங்கே ஒர்க் பண்ணாங்க, என் ஃப்ரெண்டை வந்து அங்கே படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இது தனிப்பட்ட அவங்கவுங்களோட வில்லிங்னஸ், ஓகேங்களா? பட் ஆர்டர் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அதோட ரெப்புடேஷன் இருக்கும், ஓகேங்களா? ரைட்டுங்க. இந்த செல்ஃப் பினான்சிங் காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா 92.5. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலுமே செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ண வர்றீங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு வரும், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் ஃபார் யுவர் கவுன்சிலிங் அண்ட் கெட்டிங் யுவர் ட்ரீம் MBBS or BDS seats. Thank you very much.